இப்போ பேசிய எல்லா விஷயங்களும் திரு விஜய் அவர்களுக்கு தெரியும். விஜய் படங்களே இந்த சிக்கலை சந்தித்திருக்கிறது. வாரிசு மற்றும் துணிவு ஒன்றாக ரிலீஸ் ஆன போது எந்த திரைப்படத்துக்கு அதிக ஸ்க்ரீன்னு பஞ்சாயத்து வந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும். கடைசியில் துணிவுக்கு தான் அதிக ஸ்க்ரீன்ஸ் கிடைத்தது இல்லைங்களா? வாரிசுக்கு ஸ்க்ரீன் நம்பர்ஸ் வந்து குறைப்பாக இருந்துச்சு. தில்ராஜுவோ என்னமோன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரொடியூசர் பேர். அவர் கூட கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தால் அப்புறம் அமுக்கிட்டாங்க அவரை. அப்போ அவருக்கு இன்னொன்று அதெல்லாம் தாண்டி அவர் இண்டஸ்ட்ரி தெரியாத என்ன நடந்துட்டு இருக்குன்னு ப்ரொடியூசர்ஸ் அவர்கிட்ட போய் என்கிட்டே இப்போ பேசக்கூடிய இத்தனை தயாரிப்பாளர்கள் திரு விஜய் அவர்கள் நம்ம அவர்களது குறைகளை சொல்ல மாட்டார்களா? திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டார். முன்ன மாதிரி இல்லை. முன்னாடினா அவரோட படத்துக்கும் வியாபாரத்துக்கு பிரச்சனை, தயாரிப்பாளர் நம்மளால் நஷ்டம் ஆக வேணான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ கடைசி படம் இந்த படத்தெல்லாம் ஜனநாயகன் அதுக்கு பேர். இந்த படத்தெல்லாம் அவரால் இவங்களெல்லாம் தடுக்க முடியாது, ஸ்க்ரீன் கிடைக்காமலாம் தடுக்க முடியாது. அவராவது வெளிப்படையாக வந்து தயாரிப்பாளர்களின் அவரை வாழ வைத்த தெய்வங்கள் தான் உண்மையிலே தயாரிப்பாளர்கள். கரெக்டாப்பா? அந்த தயாரிப்பாளர்களின் நலனுக்காக திரு விஜய் அவர்களாவது வெளிப்படையாக வந்து திரைத்துறையை இந்த சிகப்பு பூதம் நிறுவனம் ஆட்டி படைத்து கொண்டிருப்பது குறித்து பேச வேண்டும். பேசினால்தான் இந்த குடும்பம் அடங்கும்.